கன்னடம் தமிழிலிருந்து உருவானதா கமல் சொல்லியிருக்கிறாரு. அது சரியா தவறா? தவறு. கமல் சொல்றப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு கற்றுக் கொடுத்த மொழியியலாளர்கள், மொழி வல்லுநர்கள் அவர்கள் சொன்ன படிப்பனை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க இப்ப தவறு அப்படின்றீங்க. அப்ப நீங்க எதன் அடிப்படையில இந்த ஸ்டேட்மெண்ட் முன்வைக்கிறீங்க? இப்ப எனக்கு கற்றுக் கொடுத்தேன்னு அவர் யாரை சொல்லியிருக்காரு? ஒரு பேரும் இருக்காது. இன்று வரை ஒரு மொழியியலாளர் கூட, மொழியியல் மார்க் பண்ணிக்கங்க, தமிழ்தான் அனைத்து தென்னிந்திய மொழிகளுக்கும் தாய் என்று சொல்லவில்லை எந்த அட்டஸ்டட் ஆளும். இங்கிருந்து அங்க போச்சுன்னு சொல்ற மாதிரி அதே மாதிரி கன்னடர்கள் சொல்லலாம். நாங்க எங்கெல்லாம் ஹா போடுறோமோ நீங்க எங்கெல்லாம் பா போடுறீங்க அப்படின்னு சொல்லலாம். எது முதல்னு உங்களுக்கு என்ன அட்டஸ்டேஷன் இருக்கு? இந்த தென்னிந்திய மொழி குடும்பத்திலேயே தமிழ்தான் மிக பழமையான இலக்கியத்தை கொண்டுள்ளது. ஃபேக்சுவலி கரெக்ட். இங்க தமிழ் பேச்சு மொழியாகவும் கோர்ட் மொழியாகவும் அரசவை மொழியாகவும் இருந்து காசுகளிலும் பதிக்கப்பட்டு கல்வெட்டுகளிலும் பதிக்கப்பட்ட காலத்தில் அங்கே கன்னடமும் தெலுங்கும் பேச்சு மொழியாக மட்டுமே இருந்து ஒரு சொல்லுடைய வேர் பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது தவறாக புரிந்து கொண்டு பிறமொழி சொல்லலாம் அவர் ஒரு அந்த அடித்து விடுதலுக்குள்ள வந்துடுவார். அவர் அடிப்படையில் அவர் மொழியியல் கற்றவர் மாதிரி எனக்கு தெரியல. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அண்மையில பார்த்துட்டோம் அப்படின்னா கமல் பத்தின சர்ச்சை தான் பெருசா போயிட்டு இருக்கு. தக் லைஃப் உடைய இசை வெளியீட்டு விழால சிறப்பு விருந்தினரா சிவராஜ்குமார் பங்கேற்று இருந்தாரு. அவரை பத்தி பேசுறப்போ ஒரு வார்த்தை கமல் விட்டுட்டாரு. தமிழிலிருந்து பிறந்த மொழி கன்னடம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கமல் சொல்லியிருக்கிறாரு. அது கடந்த 2 நாளா பெரிய சர்ச்சையா வெடிச்சு கர்நாடகத்துல இருந்து கட்சி வேறுபாடு தாண்டி எல்லாருமே கமலுக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. கமல் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க. அவர் மீது காவல்துறையில புகார்லாம் அளிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா கமலுமே கூட விளக்கம் கொடுத்தாரு. அவர் கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காது அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. ஸோ இந்த சர்ச்சை விவகாரம் பத்தி பேசுறதுக்காக அரசியல் விமர்சகரும் பதிப்பாளருமான பத்ரி சேஷாதிரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கமல் பேசினதையும் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் நடந்த கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறீங்க. கன்னடம் தமிழிலிருந்து உருவானதா கமல் சொல்லியிருக்கிறாரு. அது சரியா தவறா? தவறு. நம்ம மொழியியல் ரீதியில் பார்த்தா கன்னடம் தமிழ் ரெண்டுமே அதற்கு சகோதர உறவு இருக்கே தவிர தாய் மகள் உறவு கிடையாது. ஆனால் நம்ம இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக மொழியியல் வழியாக பார்க்கும்போது தான் இதெல்லாம் அரசியல் அல்லது பெருமித உணர்வுகளோடு நம்ம பேசும்பொழுது ஒருத்தர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். சில தரவுகள் நம்மக்கிட்ட இருக்குது, வெவ்வேறு கம்பேரிசன்ஸ் நம்ம கொண்டு வரலாம். அதில் பல இடங்களில் தமிழ் முன்னிலையில் இருக்குது. அதன் காரணமாகவே அது தாய் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைய மொழியியலாளர்களுடைய கருத்து. அது ஒரு துறை, அது ஒரு பெரும் துறை. இன்ட்ரெஸ்டிங்லி அது அந்த துறை உருவாவதற்கு இந்தியா ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்திருக்கு. ஸோ இது ரொம்ப விரிவாக பேச வேண்டியது. நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆனால் முதல் ஒற்றை வரியில் சொல்கிறதா இருந்தால் தமிழிலிருந்து தான் கன்னடம் கிளைத்தது என்னும் கூற்று தவறானது. கமல் சொல்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு கற்றுக் கொடுத்த மொழியியலாளர்கள், மொழி வல்லுநர்கள் அவர்கள் சொன்ன படிப்பனை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இப்போ தவறு அப்படின்றீங்க. அப்போ நீங்கள் எதன் அடிப்படையில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்க? இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்தேன்னு அவர் யாரை சொல்லியிருக்காரு? ஒரு பேரும் இருக்காதுங்க. எல்லாரும் முக்கியமாக சொல்லக்கூடிய ராபர்ட் கால்டுவெல் எடுத்துப்போம். முதல்ல ஒரு சில தவறான கூற்றுகள் இந்தியாவில் நிலவிக்கிட்டு இருந்தது. முக்கியமாக வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர், கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் போவோம். வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக இந்தியாவுக்கு ஜட்ஜாக வர்றார். கல்கட்டாவில் அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சியை பிடிச்சிருந்தது. அதுக்கு வெகு சில ஆண்டுகள்லேயே சென்னையிலையும் ஆட்சியை பிடிச்சு அங்கே தான் அவங்களுடைய சாம்ராஜ்யம் உருவாகுது. ராபர்ட் கிளைவ் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவர் கவர்னர் ஜெனரலாக கல்கத்தாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை அவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் சட்ட உதவிக்காக அவர் அங்கே ஒரு கோர்ட்டை உருவாக்கி
அதுல ஒரு ஜட்ஜா வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் வந்தார். அவர் வந்து உண்மையிலேயே பன்மொழிகள் அறிந்தவர். ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பாரசீக மொழி தெரிஞ்சவர். அவர் இந்தியாவுக்கு வரப்போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அப்ப இந்தியாவில் வந்து வேலை பார்த்தா பயங்கர சம்பளம். நீங்க பிரிட்டன்ல என்ன உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமோ அதை விட அதிகம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வேலை பார்த்தா. அதனால நிறைய பேர் இங்க வந்துட்டு இருந்தாங்க, வர ஆரம்பிச்சாங்க. அப்போ அவர் வந்து கப்பல்ல வரும்பொழுது அவர் வந்து சென்னை கல்கத்தாவுக்கு போறதுக்குள்ள சமஸ்கிருதம் கத்துக்கணும் அப்படின்னு. அவருக்கு ஏற்கனவே கிரேக்கம், லத்தீன் தெரியும், பாரசீகம் தெரியும். சமஸ்கிருதம் படிக்கும்பொழுது அது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற காமனாலிட்டி, ஒற்றுமையை பார்க்குறாரு. அப்போதான் அவர் தான் வந்து பின்னாடி இந்தியா வந்ததுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் இந்த சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன், இதில் கிரேக்கமும் லத்தீனும் பழைய மொழிகள்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதில் இலக்கியங்கள் இருக்கு. முக்கியமாக கிரேக்கத்தில் நம்ம வந்து ஹோமருடைய இலியத், ஒடிசி போன்ற பல எல்லாம் இருக்கிறத பார்த்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி லத்தீனில் எக்கச்சக்கமான ரோமானிய இலக்கியங்கள்லாம் இருக்கிறத பார்த்துருக்கோம். அதெல்லாம் படித்து வந்தவர் வந்து சமஸ்கிருதத்தை படிக்கும் பொழுது சமஸ்கிருதம், லத்தீன், கிரேக்கம் இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை பார்த்தால் அது வந்து ஏதோ ஒரு தற்செயலாக ஒரு விபத்தாக நடந்ததாக இருக்காது. இவர் எல்லாவற்றுக்கும் ஒரு மூலமொழி ஒன்று இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் முதல் முறையாக அவர் ஃபாதர் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னே, மொழிகளின் தந்தை அப்படின்னே சொல்றோம். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, உடனடியாக ஒரு இம்மீடியட் திங்கிங்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் சமஸ்கிருதம் தான் தாய் அப்படின்னு ஒரு சொல்லிட்டாங்க. அதை எல்லாரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வெள்ளக்காரனே சொல்லிட்டாங்க கைண்ட் ஆஃப் திங். ஆனால் அவங்களுக்கு தான் அந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு ஆழ்ந்த அறிவும் இருந்தது, பல துறைகள் சம்பந்தமானது. அந்த சமயத்தில் தான் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ், சென்னப்பட்டணத்து எல்லிஸ்ன்னு அவர் தன்னுடைய பேரை, அவருக்கு தமிழ் நல்லாவே தெரியும், தமிழ்ல யாப்பு மாறாம அவர் கவிதை எல்லாம் எழுதியிருக்காரு. அவர் வந்து இல்ல தென்னிந்திய மொழிகள், அவர் வந்து இங்க சென்னையில் இருக்காரு, இங்கேக்காக ஒரு சில கோர்ஸ் மெட்டீரியல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து தெலுங்கு, தமிழ் இதை பற்றியெல்லாம் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இதுக்கு நடுவில் பயங்கர காமனாலிட்டி இருக்கிறது பார்க்குறாரு. இது கால்டுவெலுக்கு முன்னாடி, அதுக்காக அந்த ஹிஸ்ட்ரிக்காக கொண்டு வரேன். அப்போ அவர் தான் வந்து தென்னிந்திய மொழிகள் நம்ம இங்கே சொல்லக்கூடிய இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் சில பேச்சு வழக்கில் மட்டுமே இருக்கக்கூடிய எழுத்தில் எழுதாத பல மொழிகள், இவையெல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து வேறுபட்டவை. சில சொற்கள் இங்கேயும் அங்கேயும் இருக்கலாம், அங்கேருந்து இங்கே லோன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், கடன் வாங்கிய சொற்கள். ஆனால் இவை இதோடைய கிராமர், இதோடைய இலக்கணம் முற்றிலும் வேறுபட்டது. அதனால இவை வந்து திராவிட குடும்பம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முதல்ல அவர் தான் கொண்டு வர்றார். அதற்கு பிறகு கால்டுவெல் வந்து தீவிரமான ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற தமிழ்ல இன்றைக்கு அந்த பேர்ல சொல்றோம், கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜஸ்னு அவர் ஒரு புத்தகம் கொண்டு வர்றாரு. அப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி முடிஞ்சு 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பம் வந்தது, 1900களுடைய ரொம்ப ஏர்லி பீரியட்ல. அப்போதான் இந்த திராவிடியன் லாங்குவேஜஸ் இன்னும் என்ன ஒரு புஸ்தகமாக, இவரோடது வந்து ஒரு பெரிய புத்தகமாகலாம் வரல. எல்லிஸோடது அவர் இளம் வயதிலே இறந்து போயிடுறாரு. ஆனால் ராபர்ட் கால்டுவெலுடைய புத்தகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாகிடுது. அதுலேயுமே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மொழிகளுக்கு இடையில ஏகப்பட்ட ஒற்றுமை இருக்கு. அப்போ புரோட்டோ திராவிடியன், புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் போன்ற சில ஐடியாஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இப்போ தென்னிந்திய மொழி குடும்பம் அல்லது திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான இடத்துல, மிகவும் நன்கு வளர்ச்சி அடைந்த இடத்துல தமிழ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். இப்போ அவருமே தமிழிலிருந்து தான் இந்த மற்ற மொழிகள்லாம் கிளைத்தன அப்படின்னு சொல்லலை. இன்று வரை ஒரு மொழியியலாளர் கூட, மொழியியல் மார்க் பண்ணிக்கங்க, தமிழ்தான் அனைத்து தென்னிந்திய மொழிகளுக்கும் தாய் என்று சொல்லவில்லை எந்த அட்டஸ்டட் ஆளும். ஓகே, ராபர்ட் கால்டுவெல் காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஃபார்மல் எஜுகேட்டட் ப்ரொஃபஸர் காலேஜ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பின்னாடி பர்ரோ அண்ட் எம்என்ஓ அப்படின்னு 2 பேர் வந்து திராவிட மொழிகளுக்கான ஒரு பெரிய டிக்ஷனரி மாதிரி ஒன்று கிரியேட் பண்றாங்க. அந்த ஒர்க்கு வந்து பல தளங்கள்ல இன்றைக்கு முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கு. இவர்கள் யாருமே தமிழ்தான், அதாவது இன்னைக்கு எந்த நாட்டில் இருந்தாலும்,
இதில் பெரும்பாலானவர்கள் லிங்குவிஸ்ட், முக்கியமான மொழியியலாளர்கள்லாம் வேற நாடுகளில் தான் இருக்காங்க. இவங்க யாருமே தமிழ் தான் அனைத்து தென்னிந்திய மொழிகளுக்கும் அல்லது திராவிட மொழிகளுக்கும் தாய்ன்னு சொல்லலை. இன்னும் பின்னாடி வருவோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பீரியட்ல தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ்னு ஒன்று உருவாக்குறாங்க. இன்ஃபேக்ட் தமிழ் அல்லது திராவிட மொழி குடும்ப தொடர்பான மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை செய்வதற்கு அந்த பல்கலைக்கழகம் மிக முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிருக்கு. அதுல தான் பல மொழியியலாளர்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அவர்கள் பலவேறு மாநிலங்களுக்கு போய், அதாவது அவங்க கேரளாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆந்திராவில், கர்நாடகாவிலாம் போய் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய எந்த புத்தகத்தை பார்த்தாலும் அவர்கள் தமிழ் தான், அதாவது தமிழர்கள் இவங்கெல்லாம் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தவங்க. அவங்க அப்படி எதுவுமே அவங்க சொல்லலை. ஏன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ல அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இந்த இடத்துக்கு வராங்க. இப்போ என்ன நமக்கு இன்றைக்கு தெரியும் அப்படின்னா, இந்த மொழிகளுக்கு இடையே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒற்றுமை இருக்கு. இந்த மொழி குடும்பமானது, அதாவது இந்த திராவிட மொழி குடும்பம் நம்ம சொல்லக்கூடியதானது இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டது. சமஸ்கிருதம் பல பிராகிருதங்கள், இன்றைக்கு மிடில் இண்டோ ஆரியன் சொல்லக்கூடிய லேட்டர் இண்டோ ஆரியன் பல்வேறு மொழிகளை உள்ளடக்கிய வட இந்திய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டது. இவை தவிர வேறு சில பழங்குடி மொழிகள் இருக்கு. அதை எங்க எப்படி பிளேஸ் பண்றதுன்னு அது தனியா ஒரு சில மொழிகள் இருக்கு. பட் பெரும்பாலும் 2 பெரிய மொழி குடும்பங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தோ ஆரிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம். இவை 2லையும் லோன் வேர்ட்ஸ் போயிருக்கும். இங்கிருந்து ஒரு சொல் அங்க போயிருக்கு, அங்கிருந்து ஒரு சொல் இங்க வந்திருக்கு. இன்ஃபேக்ட் தீவிரமான ஆராய்ச்சிகள்ல வேதம் என்பது காலத்தால ரொம்ப முற்பட்டதுன்னு சொல்லக்கூடியதுலயே திராவிட மொழிகளின் சொற்கள், வேதங்களில் அடங்கியுள்ள சொற்கள் எவைன்னே ஒரு பட்டியல் இருக்கு. இப்போ மொழிகளுக்கு இடையான ஊடாட்டம்ங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஆனா அப்ப கூட தே ஆர் டிஸ்டிங்க்ட். அதோடைய டிஸ்டிங்க்ட்னஸ் எப்படி வருதுன்னா அந்த மொழியுடைய அமைப்பில் இருந்து வருது, ஸ்ட்ரக்சர், வார்த்தைகள்ல இருந்து இல்லை. எப்படி வில்லியம் ஜோன்ஸ் சொன்னார் இல்லையா, சமஸ்கிருதம் எங்கெல்லாம் புழக்கத்துல இருந்தது அப்படின்னு பார்த்தா இந்த அகண்ட இந்தியா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பிளவுபடாத இந்தியான்னு, ஆப்கானிஸ்தான் வரைக்கும், சென்ட்ரல் ஏஷியால சில பகுதிகள், இந்த பக்கம் பங்களாதேசம் வரைக்கும், காஷ்மீரம், அந்த பகுதிகளெல்லாம் உள்ளடக்கி சீனத்தை ஒட்டி கொஞ்சம் திபெத்திலையும் அந்த மொழி பரவலாக்கமா இருந்திருக்கு. தமிழகம் வரைக்கும் சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழி இருந்தது. கிரேக்கம் பல எல்லைகளை கடந்து எங்கேயோ ஒரு இடத்துல கிரேக்கம்ங்கிற ஒரு தீவுக்குள்ள அந்த மொழி இருக்கு. லத்தீன், கிரேக்கம் இன்னும் பல இடங்கள்ல பரவி இருந்தது. துருக்கி வரைக்கும் கிரேக்கம் பரவி இருந்தது. லத்தீன், ரோம், இட்டாலி அந்த பகுதிகளில் இருந்து ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பரவி, பிறகு கிறிஸ்தவ மதம் பரவும் பொழுது அது கிறிஸ்தவம் பரவின எல்லா இடத்துலையும் அது பரவி இருந்தது. அப்ப இந்த மொழிகளுடைய ஆரம்பம் என்பது நமக்கு அட்டஸ்டட் டேட்டா, இவங்களோடது எவ்வளவோ வருடங்களுக்கு முன்னாடி இருக்கு. ஆனா அதோடைய பல சொற்கள் ஒரே மாதிரியான, இந்த 1, 2, 3 அம்மா அப்பா இதெல்லாம், இதுக்கான வார்த்தைகள் எல்லாம் அது ஒரே மாதிரி இருக்கும். எப்படி தமிழ் மொழி, தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இவற்றுக்கு 1லிருந்து 10 என்ன எடுத்து 1, 2, 3 வரிசையா அந்த 4 இதில் போட்டு நீங்க ஒரு டேபிள் ஒன்று போட்டிங்கன்னா, பட்டியல் ஒன்று போட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் மாறும். அதே மாதிரி சமஸ்கிருதம், லத்தீன், கிரேக்கம் போட்டு இதே 1லிருந்து 10 போட்டிங்கன்னா அப்படியே காமனாக இருக்கும். உதாரணம் சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன், நான் பார்த்தே சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்போ அதை பார்த்துட்டு தான் நம்ம பல தவறான புரிதலுக்கு வரும். இப்போ நம்ம தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் கிடுகிடுன்னு போயிடுவோம். இப்போ தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அந்த ஆர்டரில் சொல்கிறேன். 1, 1, 1, 1, 2, 2, 2, 2, 3, 3, 3, 3, 4, 4, 4, 4, 5, 5, 5, 5. எவ்வளவு தூரம் காமன் பாருங்க. இது தொடர்ந்து அப்படியே 6, 6, 6, 6 4 மொழியிலையும், 7, 7, 7, 7, 8, 2, 8,
8, 9 9 கன்னடத்துல 9, 9 லேசா மாறுதுங்க, 9 இது மலையாளத்துல, 10 10 10 10. இதே அளவுக்கான கம்பேரிசன் நீங்க வந்து சான்ஸ்கிரிட், ஏன்ஷியன் கிரீக், லாட்டின் அப்படின்னு பார்க்கலாம். ஏகம், ஹெய்ஸ், உனஸ், द्वे द्यो द्वो, त्रय थे त्रेस, चत्वारा டெட்டாரேஸ் நினைக்கிறேன், அது எப்படி உச்சரிக்கிறதுன்னு தெரியல, குவாத்தோர், பஞ்ச பென்டே குவிங்க், ஷத் ஹெக்ஸ் செக்ஸ், சப்த ஹெப்த, அங்க எப்படி வந்து 10 10ன்னு பார்த்த மாதிரி ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாறுது, சப்த ஹெப்த செப்தம், அஷ்ட ஒக்டோ ஆக்டோ, நவ என்யா நவம், தச டெக்கா தெசம். ஆனா இது பாத்தீங்கன்னா இதுக்கும் இந்த தமிழ் குடும்பம் பார்த்து பேசணும்ல, இப்ப தமிழ் அடங்கி இருக்கக்கூடிய திராவிட குடும்பம், இது ரெண்டும் வேற, டிஸ்டிங்க்ட்லி டிஃப்ரெண்ட். நம்ம 1 2 3 வந்து இந்த தென்னிந்திய மொழிகள்ல நம்ம புழங்குவதும், இந்தோ ஆரிய மொழி, மற்ற இந்தோ ஐரோப்பிய மொழின்னு சொல்லக்கூடிய கிரேக்கம், அதுலயும் அதே மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகளை நம்ம எழுதி பார்க்கலாம். இப்போ இதுல இருந்து என்னன்னா, இந்த குடும்பங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர இதுல யாரு அம்மா யாரு மகள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ இந்த இடத்துல கவிஞர் மகுடேஸ்வரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நீங்க கொடுத்த உதாரணத்திலேயே வந்து 10 10 இருந்தது, அவர் இதே இதை பயன்படுத்தியிருந்தார். அவர் ஒரு எழுத்து எழுதியிருக்கும் போது என்ன சொல்றாருன்னா, தமிழ்ல பான்னு தொடங்கக்கூடிய சொற்கள் வந்து கன்னடத்துல ஹான்லாம் தொடங்குற மாதிரி இருக்கும். ஒரு மொழி வந்து ஒரு நிலப்பரப்புல இருந்து இன்னொரு நிலப்பரப்புக்கு போய் மாறுறப்போ அதோடைய பழமை மாறாம ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தங்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரியே வந்ததா இருக்கும் அப்படின்றது அவர் ஒரு வாதமா முன்வைக்கிறாரு. அதை நீங்க நான் தான் சொன்னேனே, ஒரு இடத்துல இருந்து ஒரு குழு மாறி நகர்ந்து போயிட்டே இருக்கும் பொழுது இந்த மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இங்கிருந்து அங்க போச்சுன்னு சொல்ற மாதிரி அதே மாதிரி கன்னடர்கள் சொல்லலாம், நாங்க எங்கெல்லாம் ஹா போடுறோமோ நீங்க அங்கெல்லாம் பா போடுறீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எது முதல்னு உங்களுக்கு என்ன அட்டஸ்டேஷன் இருக்கு? பல இது மாறவே இல்லையே. ஸோ யாரு ஃபர்ஸ்ட்? இப்ப அங்க பிரச்சனை எங்கேருந்து வருது? 2 மொழிக்கும் உறவு இருக்கு அப்படின்னு சொன்னா யாருமே அதை கேள்வி கேட்க போறது இல்லை. முதல்ல வந்து இந்த எமோஷனலா சண்டை போடுறது, அதை எப்படி நீ என்ன பார்த்து சொன்னேன்ட்டு கூட்டமா அரசியல் கூட்டமா பேசுறதெல்லாம் அபத்தம். நம்ம சொல்றது வந்து ஃபேக்சுவலி இந்த நம்பர்ஸ் ஆர் கம்பேரபிள் இருக்குது, அதுக்கான சொற்கள் ஒரே மாதிரியானவை. ஆனா இதை ஃபர்ஸ்ட் ஒருத்தர் எழுதிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே கற்றுக்கிட்டாங்க எல்லாத்தையும், அப்புறம் வாங்க நம்ம கர்நாடகாவுக்கு போயிடுவோம், அப்போ போகும்போது நம்ம வந்து பாவா ஹாவா மாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போகிறது இல்லை. இது எல்லாம் எங்க வருதுன்னா, நாங்க தான் முதல். இது வந்து இந்த பிரச்சனை வந்து தமிழ் முதல் வாதிகள், நம்ம இந்த கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம் மாதிரி தமிழ் முதல்வாதிகளோ சமஸ்கிருத முதல்வாதிகள், அவங்க 2 பேரையுமே ஒழிச்சு கட்டிடணும். ஏன்னா அவங்க வந்து தவறாக சொல்றாங்க, வெறும் பெருமித உணர்வுக்காக சொல்றாங்க. சமஸ்கிருதம் தேவபாஷை அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அது எப்படி 300 மொழியிலேருந்து வந்தது, இதுதான் ஆரிஜின் அப்படின்னு. நம்ம வந்து இங்க தமிழை தேவபாஷைன்னு சொல்லாம, ஏன்னா இது வந்து பெரியார் மண் இல்லையா, அதனால தேவபாஷைன்னு சொல்லலை. இந்த பிற்கால தமிழ் முதல்வாதிகள் அல்லது தமிழ் வெறியர்கள் அவங்க வந்து அதை வேற மாதிரியாக, இன்னும் தமிழ் தான் உலகின் மூத்த மொழி, முதல் மொழி, கல்லு மண்ணு அப்படின்னு சொல்லிடுறது. இது 2க்குமே வந்து ஒரு பேசிஸும் கிடையாது. இந்த மொழியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நியாண்டர்தால்கள் வந்து என்னென்னவோ மொழிகள்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. மொழி என்பது கான்ஸ்டன்டா அது உருவாகி வளர்ந்துகிட்டே இருக்கு. அதே சமயம் வேற சிலதையும் சொல்லிடுறேன். எழுதப்பட்ட தரமான இலக்கியம், அது கூட எழுதப்பட்டன்னு நான் சொல்லும் பொழுது யாக்கப்பட்ட அப்படின்னு வச்சுப்போம், உருவாக்கப்பட்ட. அதுக்கு வந்து இந்த தென்னிந்திய மொழி குடும்பத்திலேயே தமிழ் தான் மிக பழமையான இலக்கியத்தை கொண்டுள்ளது. ஃபேக்சுவலி கரெக்ட். மிக பழமையான இலக்கணத்தை கொண்டுள்ளது. கன்னடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கவிராஜ மார்க்கம் அப்படின்னு ஒரு கன்னட இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு அமோக வருஷங்கிற அவனுடைய காலத்துல வந்தது அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நல்ல லேட்டர் பீரியட் தான். அது ராஷ்டிரகூட அரசன்
உடைய அவையில் அது உருவானது. அது கூட சமஸ்கிருத மொழியில கன்னடம் எப்படி இருக்கணும், கன்னடம்ங்கிற பேர் கூட அதுல இருந்துதான்னு எனக்கு தெரியல, பட் அது ஒரு லோக்கல் மொழி, அதோடைய இலக்கணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. தெலுங்கு அதோடைய இலக்கணம் எல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் எழுதப்படுது. இலக்கணம் நான் சொன்னது. இலக்கியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப தெளிவாக சங்க இலக்கியம் தமிழ்ல காலத்தால மிகவும் முற்பட்டது. அதோடைய அது என்ன 3rd century BCயா, எங்க அதை வைக்கிறது அப்படிங்கிறதுல பல மாற்று கருத்துக்கள் இருந்துக்கலாம். என்னதான் இருந்தாலும் கவிதை வடிவில் உருவாக்கப்பட்ட மிக மிக தொன்மை பொருந்திய இந்த திராவிட மொழி குடும்பங்கள்லயே அனைத்தையும் உள்ளடக்கி மிகவும் தொன்மையான இலக்கியம் எங்கன்னா தமிழ் சங்க இலக்கியங்கள் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. இலக்கணமும் மிக தொன்மையானது தமிழ்ல தான் இருக்கு. அப்போ மற்ற மொழிகள்ல எல்லா மொழிகளுக்கும் எது ஏர்லியஸ்ட் அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கம் இருக்கு. இதெல்லாம் இலக்கியம். அப்பதான் செம்மைப்படுத்தப்பட்ட ஒரு படைப்பு. அப்ப அந்த கன்னட நாட்டில் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பிராகிருதத்திலையும் சமஸ்கிருதத்திலையும் அங்கே இலக்கியம் படைத்து கொண்டிருந்தார்கள். இதே காலகட்டத்தில் அவை நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுது இல்லையா? அந்த சமகாலத்திலேயே தமிழ்ல இங்கே இலக்கியம் படைக்கப்பட்டது. ஆனா மக்கள் மொழி என்னவாக இருந்தது? கன்னடம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாளுக்கியர்கள் காலத்திலேயே கன்னட கல்வெட்டுகள் வர ஆரம்பிக்குது. ஆனால் தமிழ் கல்வெட்டு அதற்கு முந்தைய காலத்துல. ஸோ அது 3வது பாயிண்ட்டுக்கு வரும். இலக்கண இலக்கியம் தாண்டி கல்வெட்டு சான்று. கல்வெட்டு சான்றுல தமிழ் கல்வெட்டுகள் பொதுவாக அறிஞர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டது 3rd century BCE, 2nd century BCE அப்படின்னு. அதுக்கப்புறம் தமிழ்ல ஸ்பெஷல் அறிஞர்கள்னு சில பேர் இருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு 200 300 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கீழடி அறிஞர்கள்னு அவங்களுக்கு பேர் வச்சுப்போம். அவங்க இன்னொரு 200 300 வருஷம் முன்னாடி தள்ளிட்டு போக முடியுமான்னு பார்க்குறாங்க. அதுக்கான சான்றுகள் சுத்தமாக இல்லை. பட் குறைந்தபட்சம் 3rd century BCE காலகட்டத்து கல்வெட்டுகள், தமிழ் கல்வெட்டுகள், சிறு சிறு பானை ஓட்டு பொறிப்புகள், சின்னதாக கொஞ்சம் பிழை மலிந்ததாக ஆனால் தமிழ் என்று உறுதியாக சொல்லக்கூடிய எழுத்துகள் கிடைச்சிருச்சு நமக்கு. அந்த காலகட்டத்தில் கன்னடத்தில் எவையும் எழுதப்பட்ட கன்னடத்தில் கிடையாது. அப்ப இந்த டேபுலர் காலம் போடுறீங்கன்னா தமிழ் இலக்கியத்திலையும் முன்னோடியாக இருக்கு, யாருமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இலக்கணத்துல காலத்தாலம் முன்னோடியாக இருக்கு, எழுதப்பட்ட கல்வெட்டுல காலத்துல முன்னோடி, காசுகள்ல தமிழ் எழுத்துல தமிழ்நாட்டு அரசர்கள் கூட இல்லை, சாத்தவாகனர்கள் காசுல ஒரு பக்கம் ஒரே எழுத்து இந்த பிராமி அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு பக்கம் சமஸ்கிருத பிராகிருதத்திலையும் இன்னொரு பக்கம் தமிழ்லையும் கல்வெட்டு இது காசுகள்ல இருக்கு. அந்த சங்க காலத்து சேர சோழர்கள் காசுகள் நமக்கு கிடைச்சிருக்கு, சேரர்களுடைய காசு கிடைச்சிருக்கு. அதுல தமிழ் பொறிப்புகள் நம்ம பார்க்குறோம். கீழடியிலேயோ உங்களுக்கு தங்க கட்டி ஒண்ணுல கோதை அப்படின்னு போட்ட தமிழ் பெயர் பார்க்குறோம். அப்ப அதே சமயத்துல மகாராஷ்டிராலேயோ இல்ல கர்நாடகத்திலேயோ, ஏன்னா அந்த பார்டர் ரொம்ப ஒரு ஃப்ளெக்சி பார்டர், அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பிராகிருதம். தமிழ் வணிகர்கள் மட்டும் இல்லாம வெஸ்ட் கோஸ்ட் வணிகர்கள், அவர்கள் எல்லாருடைய கல்வெட்டுகளும் எகிப்துல கிடைச்சிருக்கு. கல்வெட்டு பொறிப்புகள், பானை ஓடுகள், சில்லுகள், இந்த மாதிரி பல கிடைச்சிருக்கு. அது எகிப்துல கிடைச்சிருக்கு. ஓமான் அந்த ரெட் சி போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அங்கே கிடைச்சிருக்கு. இப்போ என்ன, தமிழர்கள் தமிழ்ல எழுதியிருக்காங்க மொழி, மற்றவர்கள் பிராகிருதத்தில் எழுதியிருக்காங்க. அப்ப கன்னடமே இல்லை என்று நம்ம சொல்லலாமா, தெலுங்கே இல்லை என்று சொல்லலாமானா இல்லை என்பதுதான் மொழியியலாளர்களோட கருத்து. இவை எல்லாமே பேச்சு மொழியாக இருந்து கொஞ்ச காலகட்டம் தாண்டி இங்க தமிழ் பேச்சு மொழியாகவும் கோர்ட் மொழியாகவும் அரசவை மொழியாகவும் இருந்து காசுகளிலும் பதிக்கப்பட்டு கல்வெட்டுகளிலும் பதிக்கப்பட்ட காலத்தில் அங்கே கன்னடமும் தெலுங்கும் பேச்சு மொழியாக மட்டுமே இருந்து கொஞ்சம் காலம் தாண்டிய பிறகுதான்
அரசவை மொழியாகி அதற்கு கொஞ்சம் காலம் கடந்த பிறகுதான் இலக்கிய மொழியாகி அதற்கு வெகு காலம் கடந்த பிறகுதான் இலக்கண மொழியாகி இருக்கிறது. இதெல்லாம் யாருமே இதை மறுக்க முடியாது. ஆனால் இந்த காரணத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு இதுதான் அம்மா, இதுதான் பெண் அப்படின்னு சொல்ல முடியாது. மொழியலாளரோட கூற்று என்னன்னா, இந்த மொழிகள் அனைத்துக்கும், ஏன்னா இன்னும் நீங்க சொல்றது 2000 சொச்சம் வருஷம் தான். ஆனா இந்த மொழிகள் எல்லாம் திராவிட மொழி குடும்பத்தோடைய தோற்றம் அப்படிங்கிறது சில ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்வேறு ஆராய்ச்சி வழிமுறைகளை பயன்படுத்தி செய்தவை. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்ன இதோடைய புரோட்டோ மொழி இருந்தது. முந்து மொழி, முந்து திராவிடம், புரோட்டோ திராவிடியன் அப்படின்னு சொல்றது இருந்து அவை காலப்போக்கில் கிளைத்து அதிலிருந்து பிரிந்து உருவானவை தான் இவை எல்லாமே. இவை அனைத்துக்கும் ஒரு தாய். அதுல ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம். அதுல வந்து அதுலயுமே வெவ்வேறு தியரி இருக்கு. எது முதல்ல பிரிஞ்சுது, எது ரெண்டு ரொம்ப க்ளோஸ். அப்ப நான் வந்து ஒரு அறிஞருடைய பெயரை சொல்றேன். அவரை வந்து தமிழ்குரு நல்லுலகம் எப்படி பார்க்குதுன்னு தெரியல. அவர் ஒரு தெலுங்கரானா. அவருடைய பேர் வந்து பத்ரிராஜு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு. இந்த திராவிட மொழி குடும்பம் பற்றிய மிக காலத்தால கடந்த ஒரு 2000க்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகம். அதை நான் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு அதை படிக்க முயற்சி பண்ணி படிச்சிருக்கேன். முழுமையாக அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் உள்வாங்கிக்கல. அவர் ஒரு தியரி ஒன்று ப்ரெசென்ட் பண்றாரு. அதுல வந்து இந்த புரோட்டோ திராவிடியன்லேருந்து முதல்ல பிரிந்தது தெலுங்கு. அது அவர் எப்படி சொல்றாருன்னா, அப்ப அது ஒசத்தியான மொழியானா அப்படி சொல்லல. அவர் ஒரு மொழி புரோட்டோலேருந்து முதல்ல பிரியுதுன்னா அதுக்கு அடுத்து பிரியறதுக்கும் அதுக்கும் இடையில அதிக வேறுபாடு இருக்கும் இந்த ரூட்லேருந்து. அதனாலதான் தமிழும் கன்னடமும் மச் க்ளோசர். தமிழ் கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் நிறைய கேப் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் முன்னாடியே பிரிஞ்சிருது. அப்ப அது வேற திசையில் அது பயணிக்க ஆரம்பிக்குது. அதற்கு கொஞ்ச காலத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து கன்னடமும் தமிழும் பிரியுது. அதனாலதான் தமிழும் கன்னடமும், ஹாலை கன்னடம்னு சொல்லக்கூடிய பழைய கன்னடமும் தமிழும் ரொம்ப நெருக்கமாய்ந்தவை. ஆனா பின்னாடி அரசியல் காரணத்துக்காக கன்னடமும் தெலுங்கும் ரொம்ப க்ளோஸ்னஸ் வருது. அப்ப அவங்க காமன் ஸ்கிரிப்ட் கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 எழுத்துக்களை தவிர 2 பேரும் ஒருத்தர் எழுதினா இன்னொருத்தர் படிச்சிட முடியும். ஆனா மொழி அடிப்படையில கன்னடமும் தமிழும் தான் ரொம்ப நெருக்கமானவை. இந்த 4 மொழியை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது மலையாளம் வரேன், அதை அடுத்து வரேன். அதற்கு சில 100 ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் 9 to 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல தான் தமிழிலிருந்து கிளைக்கிறது மலையாளம். சங்க காலத்துல சேர நாட்டிலையும் கேரளத்திலையும் தமிழ்ல தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சேர மன்னர்களை பத்தின எழுத்துக்கள் எல்லாமே நம்ம 10 ஒரு எக்ஸாம்பிள். அதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்துல இந்த எல்லா அரசர்களும் வராங்க. இளங்கோவே வந்து சேர அரசர் அப்படின்னு தான், சேர அரச குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் சொல்றோம். அவர் எழுதினது எந்த மொழியில? தமிழ். அப்ப அங்க முழுக்கவுமே தமிழ் தான் பரவி இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துல அது பிரிய ஆரம்பிக்குது. அதுதான் நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு. இன்னைக்கு அது தமிழுக்கும் மலையாளத்துக்கும் மிக நெருக்கம். சொற்கள் ஒரே மாதிரி, ஆனா கிராமர்ல மாற்றம் வருது. தமிழுடைய நம்மளுடைய அந்த வெர்ப் எண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவன் போனான், அவள் போனாள், அது போனது, இதெல்லாம் வந்து மலையாளத்துல வந்து அதெல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆயிரும். ஸோ தமிழுக்கும் மலையாளத்துக்கும் ரொம்ப நெருக்கம். தமிழுக்கும் கன்னடத்துக்கும் அடுத்த லெவல் நெருக்கம். தமிழுக்கும் தெலுங்குக்கும் அதை விட கேப் ஜாஸ்தி. இதை தவிர இன்னும் பல தென்னிந்திய மொழி குடும்பங்கள் மொழிகள் இருக்கு. குருளா, இருபா, தோடா, படகா, ஏகப்பட்ட மொழி. கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட 30லேருந்து 40-50 மொழிகள் சொல்றாங்க. அதுல சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு குறுகிய எண்ணிக்கையில பழங்குடிகள் பேசக்கூடியது. அப்படி இந்த 4 மொழி
இது தவிர 2 முக்கியமான மொழி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இதுவே ரொம்ப நிறைய பேசியாச்சு. துளுன்னு ஒரு மொழி. இந்த துளுங்கிற மொழி வந்து இதே திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இந்த 4 மொழிகள் நமக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்துக்கு எழுத்து இருக்கு. இந்த எழுத்து பிற்காலத்தில் மாற்று வடிவங்கள் அடைந்து வந்திருக்கிறது. இந்த துளுவுக்கு சரியான எழுத்து முறையும் கிடையாது. அதனால அதை வந்து இந்த துளு வந்து கொங்கணின்னு இன்னொரு மாதிரி கோவால சொல்லக்கூடியது. அங்கே வந்து நாகரிலையும் இங்கே வந்து கன்னட எழுத்துக்களையும் எழுதிட்டு இருக்காங்க. அது தவிர இன்னொரு ஒன்று வந்து ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் அதை ரொம்ப பெருமையோடு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு கொஸ்டின் மார்க். பிராகுயின்னு ஒரு மொழி. இன்றைய பாகிஸ்தானில் ஒரு சிறு குழுவால் அது பேசப்படுது. பலூச் பகுதி. எப்படி அங்க, அதாவது எந்த நிலத்தொடர்பும் இல்லாமல் அந்த இடத்துல எப்படி அந்த மொழி அங்க போய் உட்கார்ந்தது? திராவிட இன குடும்பம்னு ரொம்ப தெளிவாக அதை சொல்லியாச்சு. அப்ப அது எப்படி அங்க போச்சு? அங்கேருந்து தான் ஒரு பெரிய தியரி ஒன்று உருவாகி அங்க சிந்து சமவெளி முழுமையாகவே தமிழ் அதான் இருந்தது. அதுக்கப்புறமா அது வந்து அந்நிய ஆரிய படையெடுப்புல வந்து அதெல்லாம் துரத்தப்பட்டது. அதுல தப்பி பிழைத்த எச்சம் இந்த பிராகி மட்டும். அதுக்கப்புறம் மீதி முழுக்க அந்த பகுதி எல்லாம் வந்து ஆரிய மொழி சூழ்ந்து கொண்டது. அதுக்கப்புறமா தமிழ் அப்படியே தமிழ் திராவிடமா மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே நேரா தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு, அல்லது தென்னிந்தியாவில இருந்தது அப்படின்னு. அது ஒரு அது சரியான விளக்கமா அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின் பண்ணணும். ஏன்னா அதுக்கு மாற்று ஒரு உதாரணம் சொல்றேன். ராஜஸ்தான் பகுதியில் இருந்து சில பழங்குடியினர், ரோமானியா அல்லது ஜிப்சி என்று சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து ஐரோப்பாவில் சில பகுதிகளில் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து நம்ம ஊரில் எப்படி நரிக்குறவர்களை ட்ரீட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவங்கள வந்து ரொம்ப மோசமாக செட்டில்டு மக்கள் டீல் பண்ணுவாங்க. ஏதாவது பொருள் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா இவங்களை தூக்கி கொண்டு வந்து ஜெயிலில் வைக்கிறது, விரட்டுறது. இவங்க வந்து ஒரு கூடாரங்களை அமைத்து கொண்டு இருக்கிறவங்க. அவர்களுடைய மொழியை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது வந்து இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தோட ஒத்து போச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன ஒரு நொமாடிக் குரூப். அந்த குரூப் வந்து இங்கேருந்து கிளம்பி அது எப்படியோ போய் அது கட் ஆயிருது. ஸோ அதே மாதிரி இந்த திராவிட நிலப்பரப்பில் இருந்து ஒரு குழு ஏதோ ஒரு காலகட்டத்தில் இங்கேருந்து கிளம்பி அவர்கள் வந்து பாகிஸ்தான் பகுதி வரைக்கும் போய் அங்கே போய் செட்டில் ஆகிறது தான் வந்து பொட்டென்ஷியலி எக்ஸ்பிளைனபிளாக இருக்க முடியும். எப்படி வந்து இந்த இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஐரோப்பாவில் பிற்கால இந்தோ ஐரோப்பியம், இந்தோ ஆரியம் அங்கே போகிற மாதிரி அப்படிங்கிறது மாதிரி. ஸோ இப்படி வந்து பல விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால் எளிமையாக நான் அம்மா நீ பொண்ணு அப்படின்லாம் வந்து சொல்கிறது வந்து இதிலிருந்து தான் அது கிடைத்தது அப்படிங்கிறது நம்ம சுந்தரம் பிள்ளை, மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை வேற அவர் அதை கொஞ்சம் எழுதிட்டாரு. அது நம்ம அதோடைய ஒரு பார்ட்டை வேற நம்ம தேசிய கீதம், நம்ம தமிழ் தாய் வாழ்த்தா வேற வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய எமோஷ்னல் பாயிண்ட்டாக இருக்குது. அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அதை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வந்து முதல் மொழி அப்படின்னு சொல்ல முடியாது. புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் ஒன்று இருக்கு. அதுல இருந்து கிளைகளாக பிரிந்த 4 மொழிகள். அங்கே ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். புரோட்டோ திராவிடியன் இன்னைக்கு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரீகன்ஸ்ட்ரக்டட் லாங்குவேஜ். இப்படி ஒரு மொழி இருந்ததுன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இதற்கு நெருக்கமாக ஒரு மொழி இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஸ்பெக்குலேட் பண்றோம். அதுக்கான சான்றுகள் இல்லைன்ற மாதிரி தான் அறிஞர்கள். சான்று கொடுக்கவே முடியாது. பேச்சு மொழியில என்ன சான்று நீங்க கொடுப்பீங்க? என்ன ரெக்கார்டிங்கா பண்ணி வச்சிருந்தோம்? எழுத்துலையும் இல்லை. எழுத்துல இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. உச்சரிப்பு என்ன தெரியாது நமக்கு இல்லையா? ஏதோ ஒரு கோழிக்கு மாதிரி ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? அதனாலதான் இது வந்து கிட்டத்தட்ட பயாலஜி ரிசர்ச் மாதிரி எவல்யூஷன்ங்கிற ஒரு கான்செப்டை விளக்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் நடந்தது. டார்வின் தொடங்கி வைத்தது. டார்வினும் வாலஸ் அப்படிங்கிறவரும். அதில் எல்லாருக்கும் கேள்வி, என்னப்பா நீ வந்து இந்த மாதிரி சில அமைப்புள்ள உயிரினங்கள் இருந்தால் அதுவும் இதுவும் அப்சல்யூட்லி சேம், இவையெல்லாம் இன்னொரு உயிரினத்திலிருந்து கிளைத்தவை, இப்படிதான் ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னா அந்த உயிரினம் எங்க? இப்போ குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன்,
அப்படிங்கிறதுல வந்து 1008 கேள்வி கேட்பாங்க இல்லையா? அப்போ ஏன் குரங்கு இன்னும் இருக்கு? ஏதோ ஒரு நாளைக்கு திடீர்னு இன்னைக்கு கரெக்டா 11 மணிக்கு குரங்கு எல்லாம் அப்படியே மனுஷனா மாறிடுவோம் அப்படின்லாம் மாறல. ஸ்பீசியேஷன் ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கு. நம்ம இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பம் வந்து நம்ம பெரும்பாலான மக்களுக்கு கிடையாது. அதனாலதான் நமக்கு இந்த பிரச்சனை. ஒருத்தர் வந்து உண்மையிலேயே மொழியியலை தெரிஞ்சுக்கணும்னா பேரலி எவல்யூஷன் அப்படிங்கிறதையும் அது எப்படி உருவானது அந்த துறை, அதுக்கு எந்த மாதிரியான சான்றுகள் எல்லாம் அவங்க தேடினாங்க, எப்படி வந்து அதை வகைப்படுத்தினாங்க, அது வந்து இந்த மொழி குடும்பம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் அப்படின்லாம் உருவாக்கி அதை வந்து ஜீனஸ், ஸ்பீஷீஸ் என்றெல்லாம் வகைமைப்படுத்த ஆரம்பித்து டாக்ஸானமி அப்படின்னு ஒரு பெரிய துறையெல்லாம் உருவாக்கி அது வளர்ந்து வந்தது. அதுலேருந்து நிறைய ஐடியாஸை மொழியியலாளர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ நீங்க உங்களுடைய சம்மரி சொல்லுங்க. நீங்க சொன்னதுல என்ன புரிஞ்சுட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 4 லாங்குவேஜ் தன்னை போலதான் பிரிஞ்சு வந்ததே தவிர இதுல இருந்து இது வந்தது, தமிழ்ல இருந்து பிரிஞ்சு கன்னடம் வந்தது அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்படி சொல்ல முடியாதனால தமிழ் தான் வந்து கன்னடனுடைய தாய்மொழி அப்படின்றது ஆகிறது அப்படின்றது உங்களுடைய சமப்பா இருக்கு. இப்ப நீங்க இது என்னோடது மட்டும் இல்ல, இதுதான் உண்மையிலேயே மொழியியலாளர்கள் கூற்று. கமல் வந்து சும்மா அடிச்சு விடுறாரு. எனக்கு சொல்லி கொடுத்த மொழியியலாளர் யாருன்னு சொல்லுங்க. கால்டுவெல்லே அப்படி சொல்லல. கால்டுவெல் தானே உங்களுடைய கோல்ட் ஸ்டாண்டர்ட். கால்டுவெல்லே அப்படி சொல்லல. நீங்க சைட்டேஷன் எடுத்து பாருங்க. ஸோ நம்ம வந்து இலக்கியம் சார்ந்து ரொம்ப முன்னோடியா இருந்தாலுமே கூட அதை ஒரு பேஸா நம்ம அடிப்படையா வச்சுக்க முடியாது அப்படின்றது உங்களுடைய பார்வை. எடுத்துக்க முடியாது. ஏன்னா இலக்கியம் தோன்றுவதற்கு ஒரு ஒரு பெரிய அரச அமைப்பு தேவை. ஏன்னா நிறைய புரவலர்கள் இருந்தாதான் புலவர்கள் வர முடியும். அதை தாண்டி ஒரு ஜீனியஸ் ஒன்று இருக்கு. நான் வந்து ராஜா இருந்தான், காசு கொடுத்தான், பாடினான் அப்படின்னு சொல்லலை. அது ஒரு ஸ்டைல், அது உருவாகி வருது. ரைட்? திணையெல்லாம் வந்து இந்திய மட்டும் இல்லை, உலக அளவுலேயே தமிழுடைய சங்க இலக்கியத்துடைய அகத்திணை அப்படிங்கிறது யுனிக். அந்த மாதிரி ஒன்று வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் வெவ்வேறு யூனிக்னஸ் பல்வேறு இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். அவ்வளோதான். ஸோ இது வந்து யூனிக் அப்படின்னு நான் அது 3 பாயிண்ட்டுமே சொல்லிட்டேன். தென்னிந்திய அளவில் தரமான இலக்கியம், தனித்து நிற்கக்கூடிய இலக்கியம் முதல்ல உருவானது நமக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் படி தமிழில் தான். இலக்கணம் முதல்ல அதோடைய காலகட்டம் எங்கே வைக்கிறது தொல்காப்பியத்தைங்கிறத தாண்டி ஒரு இலக்கணவியல், இலக்கணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தமிழில் இன்றைக்கு தொல்காப்பியத்தில் தொடங்கி வரிசையாக 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டுன்னு ஒவ்வொரு ஆண்டும் கொத்தாக இலக்கணங்கள் இயற்றப்பட்டன. இன்னைக்கு நமக்கு வந்து பலவேறு இலக்கண நூல்கள் தமிழில் இயற்றப்பட்டதே ஒரு 60-70க்கு மேலே நமக்கு கிடைச்சதே இருக்கு. இந்த அளவுக்கு ஃப்ரீக்குவன்சியும் உங்களுக்கு வந்து ஆரம்பித்ததும் லேட்டு, ஃப்ரீக்குவன்சியும் கிடையாது மற்ற 3 மொழிகளையும் நம்ம ஒப்பிடும் பொழுது. கல்வெட்டு சான்றை பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது தமிழில் தான் இருக்குது. அதற்கு பிறகு கன்னடத்தில் கல்வெட்டுகள் வருது கால அடிப்படையில். ஆனால் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் உதாரணத்துக்கு வந்து அசோகருடைய கல்வெட்டுகள் கர்நாடகாவில், இப்போ இருக்கிற கர்நாடக நிலப்பரப்பில் அசோகருடைய காலம் 3rd century BC இருக்கு. நல்ல விரிவான கல்வெட்டு. அந்த அளவுக்கு விரிவான கல்வெட்டு தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் கிடையாது. சின்னதா அறகுறையா எழுதப்பட்டது அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப ஏதோ ஒரு மொழியில ஏதோ ஒரு விஷயம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் ஒரு வேக்கும்ல இல்லை. பல ஜெயின இலக்கியங்கள், பல முக்கியமான ஜெயின இலக்கியங்கள்லாம் பிராகிருத மொழியில அந்த பகுதியில எழுதப்பட்டுக்கிட்டு இருந்தது. அறிவியல்ல நமக்கு இங்க வந்து தமிழ்நாட்டில் அதற்கு இணையான அறிவியல் இலக்கியம், கணித இலக்கியம்லாம் கணித நூல்கள்லாம் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க மக்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. எதையோ தேவைப்படுறத அவங்க ஏதோ ஒரு இடத்துல எழுதிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தனித்துவமானது அப்படிங்கிறதுல ஒரு எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழை ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதுதான் உள்ளது இல்லையா அப்படின்னா ஏத்துக்குவேன். ஆனா அதுதான் வந்து மதர் ஆஃப் அதர். நான் இதுல கிளாசிக்கல்னு கூட வரல. கிளாசிக்கல் வந்து நம்ம டெஃபினிஷன் தான். அரசோடைய டெஃபினிஷன் வந்து இத்தனை ஆண்டுக்கு முற்பட்டு இருக்கணும், தனித்து இயங்கணும்னு. அதுக்குள்ள கூட நான் இப்ப போக விரும்பல.
அதில் நிறைய அரசியல் வந்துடுது. இப்போ அதெல்லாம் ரொம்ப டைல்யூட் பண்ணிட்டாங்க. பட் தனிச்சிறப்பு மிக்கதுங்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. தாய் மகள் அப்படிங்கிறது இல்லை, சிஸ்டர்ஸ். ஓகே, இப்போ சும்மா ஒரு விஷுவலி ஒரு கிளாசிஃபிகேஷனாக சொல்லணும்னா ப்ரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ், அதுலேருந்து தெலுங்கு, அதுலேருந்து தான் தமிழ், அதுலேருந்தே தான் கன்னடமும், மலையாளம் மட்டும் தமிழ்லேருந்து வருதுன்றீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த சொன்ன ஆர்குமெண்ட்லாம் பார்க்குறப்ப என்னன்னா தமிழ் சைட்லேருந்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கான ஒரு பதிலாக இருக்குது. தமிழ் அரசியல் தரப்புல இருந்து நீங்கள் எனக்கு இப்போ தமிழில் வந்து 2 விதமான ஸ்காலர்ஸ். தமிழ் பண்டிட்ஸ், மகுடேஸ்வரன்லாம் நான் அதில் தான் வைப்பேன். அவர் மொழியியலாளர்லாம் கிடையாது. ஓகே, அவர் மேலே நிறைய மரியாதை உண்டு. தமிழ் இலக்கணம் வந்து ரொம்ப நல்லா அறிந்தவர். ஆனால் மொழி ஆராய்ச்சின்னு அவர் உள்ளே இறங்கும் பொழுது அவர் வந்து நிறைய தவறுகளெல்லாம் வந்து அவர் சொல்லிடுவார். ஒரு சொல்லுடைய வேர் பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது தவறாக புரிந்து கொண்டு பிறமொழி சொல்லெல்லாம் அவர் வந்து ஒரு இந்த அடித்து விடுதலுக்குள்ளே வந்துடுவார். ஆனால் அவர் அடிப்படையில் அவர் மொழியியல் கற்றவர் மாதிரி எனக்கு தெரியல. அப்போ அவருடைய கூற்று, இப்போ அவரை ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து நிறைய தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க, தமிழ் நன்றாக தெரிந்தவர்கள். பிற மொழியில் அவர்கள்லாம் பெரிய ஆராய்ச்சி பண்ண மாதிரி தெரியவே இல்லை. அவர்கள் பிற மொழிகளை படித்திருக்காங்களா, முதல்ல மொழிகளோட அடிப்படைகளை படித்திருக்காங்களா அப்படிங்கிறதே தெரியல. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை வைத்துக்கிட்டு நிறுவுதல் அப்படிங்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் உண்மைன்னா நான் சொல்கிறேன் அது உண்மை அப்படிங்கிறது வந்து உண்மையாகி விடாது. 10லேருந்து 10 வந்தது அப்படின்னு என்ன பேசிஸில் சொல்கிறீங்க நீங்கள்? 10ம் 10ம் ஒரே மாடல்லேருந்து வந்தது அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்ல முடியும். அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வேற எதுவுமே சொல்ல முடியாது. அவ்வளோதான். அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். இங்கே வந்து உங்கள் டோட்டலி வேற ஒரு வார்த்தையை இவங்க வச்சுக்கல. 1 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 1 10ன்னு சொல்லலை. பால்லாம் ஹாவா மாதிரி இல்லை, 10 10ஆ மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் ஒரேடியாக ரேண்டம் ஃபார்முலாலாம் அந்த இடத்துல போட முடியாது. அப்புறம் வரிசையாக சொற்களை எடுக்கிறார் இல்லையா அவர். இதுவும் ஒன்றுங்கிறத நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். அது யாரும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த அசர்ஷன் வருது இல்லையா, இங்கே தான் பிரச்சனை வருது. அது சயின்டிஃபிக் இல்லை. நீங்கள் வரிசையாக சொற்களை போட்டு இங்கே பக்கமும் வரிசையாக சொற்களை போட்டு பத்தியா அதுதாங்க குடும்பம்னு சொல்கிறது. நீங்கள் வந்து கால்டுவெல்லோடைய ஒர்க்கை பாருங்க, பர்ரோ அண்ட் எமனோவுடைய ஒர்க்கை பாருங்க, அதுலேயே இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அதே தான் கிருஷ்ணமூர்த்தியும் சொல்கிறாரு. ரைட், இவங்க யாரும் மாற்றாக ஒன்றும் சொல்லிடல. அவங்க அழகாக பல சொற்கள் ரூட் கொடுக்குறாங்க. தமிழில் என்ன இருக்குது, தெலுங்கில் என்ன இருக்குது, கன்னடத்தில் என்ன இருக்குது, மலையாளத்தில் என்ன இருக்குது. அப்போ புரோட்டோ திராவிடியன் நம்ம உருவாக்குறது இப்படி தான் உருவாக்கணும். இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 மொழியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கியே, இந்த 4 மொழியிலையும் இன்றைக்கு புழக்கத்தில் இல்லாத, இலக்கியத்திலேயே இல்லாத பல சொற்கள் இங்கே இருளா குருபா போன்ற மொழிகளில் இருக்குது. அதை அவங்க தோண்டி எடுத்திருக்காங்க. அப்போ புரோட்டோ திராவிடியனுடைய பல சொற்கள் இந்த பெருமொழி, இவை 4ம் பெருமொழி அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நிறைய பேர் பேசுகிறாங்க, எழுத்து இருக்கு, இன்றைக்கு இலக்கியம் இருக்கு. இது 4ம் இந்த இலக்கியம் இல்லை, இலக்கணம் இல்லை, எழுத்து இல்லை, பெரும் எண்ணிக்கையில் மக்கள் பேசாத குறு மொழிகள் இருக்கு இல்லையா, அதில் பல சொற்கள் ஒரிஜினல் புரோட்டோ திராவிடியன் சொற்கள் பயன்பாட்டில் இருக்கு. இந்த 4லையும் இல்லை. அந்த சொற்களெல்லாம் தோண்டி எடுத்திருக்காங்க. இதே மாதிரியான ஆராய்ச்சி இந்தோ யூரோப்பியன் மொழிகளில் நடந்துகிட்டு இருக்கு. அதோடைய ஒரு கிளையான இந்தோ ஆரியன் மொழியில் நடந்துகிட்டு இருக்கு. இந்தோ ஈரானியன் அதை விட சற்றே பெரிய கிளை, அதுதான் வந்து சமஸ்கிருதத்துக்கும் பழைய பாரசீக மொழின்னு சொல்ற அவஸ்தன் அப்படிங்கிறதுக்கு இடையில நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆராய்ச்சிகளையும் அந்த வழிமுறைகளையும் பார்க்கணும். அதை பார்க்காம இந்த 2 மொழின்னு சொல்லிட்டு இதுவும் ஒன்று, அதுதான் வந்து எடுத்தேன் கவித்தேன்னு கொண்டு வரக்கூடிய ஒரு அவுட்புட். அதுக்கு வந்து பெருமதி கிடையாது அப்படிதான் என்னுடைய கருத்து. பிரச்சனையில தமிழர்கள் மட்டும் இல்லாம கன்னடர்களுக்கும் சேர்த்து சொல்றதுன்னா வெறும் உணர்வுபூர்வமா அணுகவே கூடாது. பழைய இன்னும் ரொம்ப பின்னோக்கி பல ஆராய்ச்சிகள்லாம் எடுத்து அது நமக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்கும், அதை நோக்கி போகலாம் அப்படின்னு பார்க்கலாம் சார். இந்த விஷயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தனியும் அப்படின்றத நம்புவோம். தனியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதை யாரு வந்து இது எப்படி நம்ம அணுகிறோம் பாருங்க. உடனடியாவே கமலஹாசனே வந்து கமலஹாசனை மன்னிப்பு கேட்க சொல்றது அதுவே அபத்தம். ஏதோ ஒருத்தன் ஒரு கருத்து சொல்றான், நீ தவறுன்னு சொல்லிட்டு போ, உடனே அவங்க வந்து போஸ்டரை கிழிப்பேன்,
மன்னிப்பு கேள், கேஸ் போடுவேன், அதெல்லாம் வந்து அது முட்டாள்தனம். உடனே இங்க வந்து திருமாவளவன்லேருந்து ஆரம்பித்து உடனே இதுக்குன்னே காத்துட்டு இருக்கிற மாதிரியான அந்த ஒரு திராவிடியன் இக்கோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதாவது இப்ப திராவிடியன் நம்ம சொல்றது தமிழ்நாட்டு கட்சி, திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கும் பொழுது அது தென்னிந்தியா முழுமைக்கும். இவங்க டபார்னு உள்ள வந்து அவர் சொல்வது உண்மைதான் அப்படின்னு டக்குன்னு, ஏன்னா நீங்க உங்களுடைய அரசியல் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள சீமானும் சொல்லியிருக்காரு. அப்ப சீமான் சொல்லித்தானே பார்க்கணும், சீமான் சொல்லித்தானே ஆகணும். அவர் வந்து அதுலேயும் ஒரு அது திராவிடியன் தமிழ் இன உணர்வாளர்கள் அடுத்து ஏதாவது ஒரு அறிவுபூர்வமாக இதை அணுகுவோம், பள்ளிக்கூடத்தில் மொழியியலை பாடமாக வைப்போம். ஒரு குப்பம்ங்கிற ஒரு இடத்துல வந்து ஆந்திராவில் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கே வந்து திராவிடியன் யூனிவர்சிட்டின்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டு பேருடைய ஃபண்டிங்லையும், ஐ திங்க் கர்நாடகாவுடைய ஃபண்டிங்கும் அதில் இருக்கான்னு தெரியல. அதோடைய ஐடியாவே இதுவாக தான் இருந்தது. சந்திரபாபு நாயுடுவோடைய கான்ஸ்டிடுவன்சி குப்பம், அதனால அவருடைய முன்னெடுப்பில் ஒரு கிட்டத்தட்ட 15-20 வருடம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு இப்போ தெரியல, அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அங்கே இந்த மாதிரி மொழியியல் வந்து ஒரு பெரிய முக்கியத்துவத்தோட பண்ணுறதாக இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அதோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு காலத்தில் மொழியியல்ல லீடிங் யூனிவர்சிட்டி. இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் யாராவது வேலை செய்கிறாங்களானே தெரியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பல்கலைக்கழகத்திலையும் மொழியியல் தீவிரமாக பயிலக்கூடிய, பயிற்றுவிக்கக்கூடிய, ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆளுங்க யார் இருக்கிறாங்களானே தெரியல. கேரளாவில் ஒரு சில பல்கலைக்கழகத்தில் அது ஒன்று இருக்குது. கர்நாடகத்திலையும் ஆந்திரத்திலையும் குப்பம் தவிர்த்து எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ குறைவான தகவல்களோடையும் தவறுகளோடையும் தான் கருத்துக்கள் வெளில வரும். உடனே அது அரசியல் டொமைனுக்கு போகும். அது ஏற்கனவே வந்து இந்த 2 மாநிலங்களுக்கும் காவிரி சம்பந்தமான ஒரு தொடர் பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட எல்லாம் சேர்த்து உட்காந்து ஒட்டுமொத்தமாக அது பூசி மூடப்படும். மொழி சார்ந்த ஒரு விவாதமாக இல்லாம அரசியல் சார்ந்த ஒரு பிரச்சனையா மாறும். அன்பார்ச்சுனேட். பேசுவோம் சார், வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு நிச்சயமா நம்ம பேசலாம். நன்றி.